வணக்கம். இன்னைக்கு எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு முக்கியமான சம்பவம் நடந்திருக்கு. அவங்க அரசியல் காய் சதுரங்கம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவீங்களா? அதன்படி பாத்தீங்கன்னா செங்கோட்டையன் இன்னைக்கு விஜய்குடியுடன் பேசியிருக்காரு. 2 மணி நேரம் பேசியிருக்காங்க. இவங்களுடைய பேச்சுவார்த்தைகள் செயல்பட்டு வந்திருக்கும் போல இருக்கு. அதனால விஜய் செங்கோட்டையன் தாவேகா பொதுச் செயலாளர் என பல்வேறு பேரு என இணைந்து தேர்தல் மேலாண்மை பிரிவு தலைவர் ராகவ அர்ஜுனா இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டா பேசி ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. சோ இதன் பிறகு கொங்கு மண்டல பகுதியில தனக்கு ஒரு முக்கிய பங்கு வகித்து வச்சிருக்காரு. ஓட்டு வங்கி நிறைய இருக்குது செங்கோட்டையனுக்கு. கிட்டத்தட்ட 50 அனுபவம் இருக்கு. விஜய்க்கு இது பலம்னே சொல்லலாம். 2ஆம் கட்டமாக விஜய் செங்கோட்டையன் யோக ஆலோசகர் ஜான் ஆரோக்கியசாமி இவங்கெல்லாம் 1 மணி நேரம் தனித்தனியா பேசியிருக்காங்க. சோ இந்த 2 மணி நேரம் பேச்சுவார்த்தையில எதிர்கால திட்டங்கள் பற்றியும் பேசியிருக்காங்க. இப்போ நமக்கு பாத்தீங்கன்னா செங்கோட்டையனுக்கு முக்கியமான பொறுப்புகள் கொடுக்க போறாங்க. கொங்கு மண்டலத்துடைய நிர்வாக குழுவோட ஒருங்கிணைப்பாளராக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வந்திருக்கு. கட்சியின் கட்டமைப்பு நிர்வாக பொறுப்புகள்ல இவருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்க போகும்னு நினைக்கப்படுறாங்க. கொங்கு மண்டலத்துல எதற்கும் சொல்லிட்டு தாண்டி ராஜ்யமே இருக்குது. அவரை சொன்னா அவர் வீட்டுல இருக்கிற ஆளுங்க மாதிரி மதிச்சு நிறைய பேர் வருவாங்க. இந்த ஏரியால பொள்ளாச்சி இந்த மாதிரி ஏரியால எல்லாம் பாத்தீங்கன்னா கோபிச்செட்டிப்பாளையம் இந்த பக்கம் சத்தியமங்கலம் இங்கெல்லாம் எந்த பிரச்சனை நடந்தாலும் அவர் வீட்டு வாசல்ல இருந்து யாராவது போவாங்க. அவர் வாசலுக்கு நிச்சயமா மரியாதை மக்கள் கிட்ட இருக்குது. சோ தங்கள்ல ஒருத்தரும் செங்கோட்டையன் மதிக்கப்பட்டு வந்துட்டு இருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் அவருக்கான மரியாதையும் வாக்கு வங்கியும் இருப்பதால அவருக்கும் சொல்லி தாவேகா முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. இன்னும் என்னென்னலாம் நடக்கணும்னு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.